2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம். இதில் தீரன் சின்னமலை அவர்களை பற்றி ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த 3 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இவரை பற்றி 8th சோசியல் சயின்ஸில் வரலாறில் 4வது படத்தில் மக்களின் புரட்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. தீரன் சின்னமலை இதில் ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயே இருக்குது, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கூற்று சரி. அப்போ 1வது கூற்று சரி. 2வது, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார்னு கொடுத்துருக்காங்க. இதுலையுமே பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி திப்பு சுல்தான் பக்கமும் இருந்து தான் போராடி இருக்காரு. அப்போ இதுவும் கரெக்டு தான். 3வது, 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தப்பு. இவர் ஆங்கிலேயருக்கு எதிராக தான் போராடினார். அப்போ 3வது மட்டும் தப்பு. முதல் 2 கூற்றும் சரி. அப்போ ஆன்சர் சி, 1 மற்றும் 2 தான் சரி.